ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராமநாதபுரம். இந்த ராமநாதபுரத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எல்லாத்தையும் சுத்தி காட்ட போறோம் இன்னைக்கு. இது ரொம்ப நாளா ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போதான் டைம் கிடைச்சிச்சு. ஃபுல்லாக கவர் அப் பண்ணியிருக்கேன். இது நம்ம ராமநாதபுரம் புது பஸ் ஸ்டாண்டு. இதே இப்போ புது பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க. உள்ள போய் விசிட் பண்ணோம். நல்ல சூப்பரா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு நீட் அண்ட் கிளீனா இருக்கு. ரொம்ப அருமையா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. பஸ் ஸ்டாண்டு அது அமைப்பு ஒரு டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. பஸ் உள்ள பார்க்கையில ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ பாருங்க. நம்ம அப்படியே பார்த்துட்டு நெக்ஸ்ட் அடுத்த அந்த ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் சைடு அப்படியே போவோம். இங்க இந்த ராமநாதபுரத்துக்கு உடைய இதே பாத்தீங்கன்னா நம்ம சேதுபதி ராஜா அவர்கள் அவங்க தான் இந்தியா ஆகுறாங்க. அவங்களுடைய அரண்மனை இங்கதான் இருக்கு. ஸோ இந்த ஊர் பத்தி சொல்லணும்னா ரொம்ப அருமையான ஊர். ரொம்ப அருமையான மக்கள். எல்லாருமே ரொம்ப பாசத்தோட பழகக்கூடியவங்க. இங்க இந்த ஊரை சுத்தி நிறைய கிராமங்கள் தான் ஜாஸ்தி. இது ஒரு என்ன சொல்லலாம்னா பெரிய ஏதாவது ஒரு இதுன்னா அவங்க கிராமமும் ஒரு இதான ஒரு க்ரௌட காமிச்சிருவாங்க. நல்ல ஒரு எதா இருந்தாலும் ஒரு சிறப்பா தான் இருக்கும். ஸோ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எல்லாமே ரொம்ப சிறப்பா தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு அருமையான ஒரு இது. இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா வெயிலும் அப்பா, சரியான வெயில். ஸோ அந்த வெயிலையே நம்ம லலிதா ஜுவல்லர்ஸ் சொன்னாங்க இங்க ராமநாதபுரம். ஸோ வந்தீங்கன்னா அங்கே பர்ச்சேஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய கடையே இருக்கு. எல்காஸ் அது இதுன்னு நிறைய வச்சிருக்காங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க. இதான் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு. ஃபர்ஸ்ட் வந்த பஸ் ஸ்டாண்டு இதான் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு. இதுதாங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷன். ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன் இது. இப்போ நம்ம அந்த சிக்னல் கார்னர்ல நின்றுகிட்டு இருக்கோம். அந்த சிக்னல் கார்னர்ல இருந்து அப்படியே அந்த பயணியர் சர்ச்சுக்கு போற ரோட்டுக்குள்ள அப்படியே நம்ம போவோம். அந்த சைடு போயிட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு வருவோம். பாருங்க ஜூஸ் கடையெல்லாம் அவ்வளோ அழகான ஜூஸ். ஜூஸ் குடிச்சாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமா போட்டு தர்றாங்க. நாங்க ரொம்ப எல்லாமே ஃபுட் ஐட்டம் எல்லாமே இங்க பெரிய பெரிய ஹோட்டல்லாம் எல்லாமே ஹோட்டல்லாம் வந்துருச்சு. ஸோ ராமநாதபுரம் வந்தீங்கன்னா ரொம்ப விசிட் பண்ணி பாருங்க. ரொம்ப பெரிய பெரிய ஹோட்டலு, சாப்பாடு ஹோட்டலு எல்லாமே ரொம்ப பெரிய லெவல்ல தான் வந்துருச்சு எல்லாமே. இப்போ சமீபத்துல ஏர்போர்ட் கூட வரப்போகுது. இப்ப நம்ம இதுக்காண்டி தான் எலெக்ஷனுக்காண்டி தான் வெயிட் பண்ணாங்க. இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் இங்க ராமநாதபுரம் ஏர்போர்ட் வருது. அந்த ஏர்போர்ட் ஏர்வாடிக்கு பக்கத்துல ஒரு ஊர் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கொம்புதி ரோட்ல. ஸோ கூடிய சீக்கிரம் விரைவில் அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா இங்க ஏர்போர்ட் வந்துச்சுன்னா வணிக வளகம் ரொம்ப பெருகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம கடல் வழி அந்த ஷிப்பிங் இது கொஞ்சம் வேலை முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹார்பரு அது சம்பந்தமான வணிக சம்பந்தமான ஷிப்பிங் சம்பந்தமான இதுகளும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது அந்த ஒர்க்கு எல்லாமே வச்சுன்னா நம்ம ராமநாதபுரம் வேற லெவல் தாங்க. ஸோ இங்கேயே போயிடலாம். ஸோ நம்ம ராமநாதபுரத்துக்கு நிறைய டெவலப்மெண்ட் நடந்துகிட்டு தான் இருக்கு. இங்க இப்போ மெடிக்கல் காலேஜே வந்துருச்சுங்க. நம்ம ராமநாதபுரத்துல மெடிக்கல் காலேஜே வந்துருச்சு. அந்த மெடிக்கல் காலேஜையும் நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ நம்ம பசங்க படிக்கிறதுக்கு உண்டான மெடிக்கல் காலேஜே இங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது இந்த கனகமணி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல இருப்பாங்க. அந்த ஏரியாங்க இது. நம்ம இப்போ அப்படியே பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கோங்க. இது அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்க. ஸோ எல்லாத்தையும் விசிட் பண்றேன் பாருங்க, காட்டுறேன். நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. இதுக்கு பக்கத்துல தான் ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் போனீங்கன்னாலும் ராமேஸ்வரம் விசிட் பண்ணலாம். இதாங்க அந்த மெடிக்கல் காலேஜ். ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ் இதுதான்.
இப்போ ரொம்ப நல்லா டெவலப் ஆகிட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. இங்க பக்கத்து ஊர்கள்ல எல்லாம் ஃபங்க்ஷனு அது இதெல்லாம் நடக்கும். தர்காக்கள், கொடிமரம், சந்தனக்கூடு அந்த மாரி இதுகளும் நடக்கும். ஸோ வந்தா அந்த மாரி விசேஷம் டைம்கள்லயும் வாங்க. வக்கேஷன் டயத்துல ராமேஸ்வரம், உத்தரகோசமங்கை நெறைய டெம்பிள் ஏரியாவும் இங்க இருக்கு. தர்காக்களும் இருக்கு. இங்கே முக்கியமான விஷயம் வந்து ரொம்ப மக்கள் வந்து ஒற்றுமையா இருப்பாங்க. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு சகோதரத்துவத்தோட தான் பழகுவாங்க. அப்படியாப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் தான் இது. ஸோ வந்து எல்லாருமே சமத்துவமா தான் இருப்பாங்க. சந்தோஷமா இருப்பாங்க. யாருக்கும் யாரையும் விட்டு குடுக்க மாட்டாங்க. இதாங்க வந்து அந்த சர்ச்சு. ராமநாதபுரம் சர்ச்சு. ஒரு மெயினான இந்த ராமநாதபுரத்துடைய அங்க அடையாளம் இந்த சர்ச்சுன்னு கூட ஒரு இது சொல்லலாம். ஸோ அந்த சர்ச் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் இருந்துச்சு. நம்ம பாருங்க வெயில்ல அப்படியே உங்களுக்காண்டி ஷூட்டிங் எடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்குங்க. ஸோ நம்மளுக்காண்டி நம்ம சேனலுக்காண்டி ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் கண்டிப்பா பண்ணிருங்க. அதான் எனக்கு ஒரு எனக்கு நீங்க குடுக்குற ஒரு பூஸ்ட். கண்டிப்பா நம்ம சேனலுக்கு மேலும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும். நம்ம நீங்க நம்ம சேனல் இந்த அளவுக்கு வளர்றதுக்கு காரணமே எல்லாருமே நீங்க தான். கண்டிப்பா உங்களை விட்டா நம்ம சேனலுக்கு யாருமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க தான். கண்டிப்பா இது உங்கள் சேனல். தங்கம் சேனல்ஸ் வந்து இது உங்கள் சேனல்ஸ். நான் அடிக்கடி உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்றது வந்து பாசிட்டிவ்ங்க. எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜியோட இருங்க. எதையுமே பாசிட்டிவா திங்க் திங்க் பண்ணுங்க. நெகட்டிவ் அந்த நெகட்டிவ்ங்கிற வார்த்தையை கூட நீங்க யூஸ் பண்ணாதீங்க. அது பக்கம் கூட போயிடாதீங்க. எப்பவுமே இது பண்ண போறோம், அது செய்ய போறோம், அது முடியுமா முடியாதான்லாம் யோசிக்காதீங்க. இது செய்கிறோம், இது பண்றோம், இது நம்மளால முடியும், இது சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்பவுமே ஒரு நம்பிக்கையோட இருங்க. எந்த விஷயத்தையும் எதையும் மெயினா மனச சந்தோஷமா வச்சுக்கோங்க. மனசு சந்தோஷமா இருந்தா தான் எந்த வேலையும் செய்யறதுக்கு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும். உண்மையிலேயே அந்த மூளையுடைய அந்த பிரபஞ்சம் வந்து நீங்க சந்தோஷமா இருந்தா தான் எல்லாமே நல்ல விஷயம் உங்கள தேடி வரும். ஸோ அதனால மனச வந்து ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும். கண்டிப்பா. நான் அடிக்கடி சொல்ற விஷயம் அதுதான். ஸோ யாரு உங்களுக்கு நெகட்டிவ் ஸ்பீச் குடுக்குறாங்களோ அவங்க பக்கமே போகாதீங்க. பாசிட்டிவா உங்கள வந்து என்கரேஜ் பண்றவங்க பக்கத்திலேயே இருக்கேன். யாரு கூட பழகுனாலும் பார்த்து பேசுங்க, பார்த்து பழகுங்க. நம்ம எப்பவுமே ஆப்போசிட் சைடு நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்கவே மாட்டாங்க. நம்ம வளர்ச்சிய வந்து தடுக்கிறதுக்கு உண்டான வேலைகள் தான் ஜாஸ்தி இருக்குமே தவிர, நீங்க எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் போய் சொல்லாதீங்க. இது நான் அனுபவப்பட்டது இல்லங்க. பெரியவங்க எனக்கு சொல்லிக் குடுத்த பாடம். ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமா பேசுங்க, கவனமா பழகுங்க. நம்ம விஷயங்களையே அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்றது, அடுத்தவங்கள்ட்ட சொல்லி காட்டுறதுலலாம் ஒண்ணும் ஆகப்போறது இல்லங்க. உங்களுடைய முயற்சி உங்கள வந்து எங்கேயோ தூக்கிட்டு போய் நிப்பாட்டும். கடவுள் வந்து நம்ம பொறுமைக்கு மீறி சோதிக்க மாட்டாரு. இந்த நம்பிக்கைய வச்சுட்டு எந்த விஷயத்தையும் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருங்க. ஸோ வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும், அழகா இருக்கும். வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க. எல்லாரோடையும் சிரிங்க. எல்லாரையும் சிரிச்சு பேசுங்க. கண்டிப்பா. இந்த ராமநாதபுரத்த பாருங்க. எவ்வளவு அழகா இருக்கு. ஏன் மக்களே வாங்க இந்த ராமநாதபுரத்த வந்து பாருங்கன்னு சொல்லுங்க. நம்ம ராமநாதபுரத்த அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் வைக்கணும். ஸோ கண்டிப்பா எல்லாரும் வந்து நம்ம ராமநாதபுரம் முன்னேற்றத்துக்கு வந்து ரொம்ப அதிக அளவு பாடுபடுவோம். இது வந்து ஒரு ஜூஸ் கடை. அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இங்க உட்காந்து ஒரு ஜூஸ் ஒண்ணு அடிச்சேங்க. நல்லா தான் இருந்துச்சு. நல்லா அருமையா பண்ணியிருந்தாப்புல. கண்டிப்பா வெயில பாருங்க. உங்களுக்கு அந்த வெயில்லயே நம்ம வந்து தொப்பிய போட்டுட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு ஜூஸ் அடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஏரியாக்கெல்லாம் அப்படியே போய் பார்ப்போம். எப்படி இருக்குன்னு பாருங்க ஏரியா. சும்மா தாறுமாறா இல்ல. உண்மையிலேங்க நம்ம சிட்டிக்கு உண்டான நம்ம இந்த ராமநாதபுரத்துக்குடைய இதே வேறங்க. அவ்வளவு அழகா நம்ம ராமநாதபுரத்துக்குள்ள வந்தாவே மனசு சந்தோஷமா தாங்க இருக்கு. அவ்வளவு சூப்பரான ஊருங்க. ஸோ வந்தா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்துல நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு. ராமேஸ்வரம் இருக்கு, காஞ்சனகுடி இருக்கு, ஏர்வாடி தர்கா இருக்கு, உத்தரகோசம் அங்க இருக்கு. கீழாக்கரையில இப்போ ஒரு பீச் ஒண்ணு தொறந்துருக்காங்க.
ஏர்வாடியில ஒரு பீச் ஒன்று திறந்துருக்காங்க, போட்டிங் விடுறாங்க, பவளப்பாறை கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. ஸோ எல்லாரும் வந்து கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் மட்டும் பண்ணி பாருங்க. சும்மா எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்க நம்ம சேனலு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காண்டி எல்லா இடத்துலையும் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காண்டி எல்லா இடத்த பத்தியும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கண்டிப்பா காட்டுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பா நினைக்கிறேன். மேலும் மேலும் நம்ம சேனல் வந்து வளர்றதுக்குள்ளான வாய்ப்பை வந்து நீங்க தான் எனக்கு வந்து கண்டிப்பா தரணும். உங்க சப்போர்ட் ஆதரவு வச்சுதான் நான் வந்து மேலும் மேலும் வளருவேன். ஸோ லைஃப்பை வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்றது கொஞ்ச நாள் தான். இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இருக்க மாட்டோமான்னு தெரியாது நமக்கு. ஸோ லைஃப் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான். நிறைய சாப்பாட்டு கடைகளும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துச்சுங்க. எங்கே பார்த்தாலும் சாப்பாட்டு கடைகள், நிறைய கடைகள், பெரிய ஜைத்துனா, அப்புறம் அரபியன் கிரில், அதே மாதிரி நிறைய கடைகள், பிரியாணி, தலப்பக்கட்டு பிரியாணி எல்லாமே வந்துச்சுங்க. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப அருமையான கடைகளும் வந்து சாப்பாட்டு கடைகளும் இருக்கு. சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. அன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஹோட்டலுக்குலாம் போனேன். இதான் லலிதா ஜுவல்லர்ஸ் இப்போ புதுசாக திறந்துருக்காங்க இங்க. நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இங்க வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து நம்மளுக்கு எப்பவுமே வந்து டெவலப்மெண்ட் தாங்க. நம்ம ஏரியா எப்பவுமே நம்பர் ஒன் ஏரியா. கண்டிப்பா வந்து ராமநாதபுரத்தை பார்க்காதவங்க வந்து கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க. ஆனா கொஞ்சம் வெயில் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அப்பப்ப ஜூஸ், தண்ணிலாம் நிறைய குடிங்க இந்த வெயில் காலத்துல. லெமன் ஜாஸ்தி யூஸ் பண்ணுங்க. தர்பூசணி 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 இருக்கு. தர்பூசணி வாங்கி சாப்பிடுங்க வெயில் காலத்துல. ஸோ ரொம்ப அருமையான ஒரு ஊர். இந்த வெயில் காலத்துல மோர், குளிர்ச்சியான உணவுகளை வாங்கி சாப்பிடுங்க. வெயில்ல ரொம்ப சுத்தாதீங்க. வெயில் இருக்கிறதுக்கே கொஞ்சம் கூடத்தான் செய்யும். இருந்தாலும் ரொம்ப கவனமா இருங்க. நம்ம சேனலை வந்து கடைசி வரைக்கும் பொறுமையா வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேலும் மேலும் நம்ம சேனலை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ வந்து ஒரு அருமையான வீடியோ ஒன்று ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 2, 3 வீடியோ. அடுத்தடுத்த வீடியோ வந்து மறக்காம பாருங்க. அதுல வந்து ரொம்ப அது வந்து சஸ்பென்ஸா இருக்கு. அது இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட்டிங். பாய், சி யூ. அடுத்த வீடியோல பார்ப்போம், சந்திப்போம். தேங்க்